வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம்டு ஃபிஷ் மீன் அவியல். இது வந்து நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல், ஒரு ட்ராப் எண்ணெய் கூட இல்லாமல், மசாலா இல்லாமல், ஒரு மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ஹெல்த்தியாக 15 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். இது வந்து பேலியோ டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபிஷ்ஷை சாப்பிட்றது. இது கூட கொஞ்சம் சாலட் செஞ்சு சாப்பிட்டோன்னா லஞ்சு சூப்பராக இருக்கும், பேலியோ லஞ்ச் ஆயிரும். இங்கே வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஜாஸ்மின் ரைஸு, சாலடு, அதுக்கப்புறம் சீவீட் வச்சுருக்கேன். இந்த சீவீடு வந்து இந்த ஜாஸ்மின் ரைஸ் வந்து ஸ்டிக்கி ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த மீனையும் கொஞ்சம் பிச்சு அதில் சுற்றி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூஷி மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சூஷி கிடையாது. சூஷி வந்து வேறு ப்ராசஸ். மீனை வந்து அப்படியே பச்சையாக பண்ணுவாங்க. இதோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கூட நம்ம இந்த ரைஸ் கொஞ்சம், இந்த ஃபிஷ் கொஞ்சம் வச்சு சுருட்டி சாப்பிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். இந்த மாதிரி மீன் அவியலுக்கு வந்து இந்த டிலேப்பியா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது சங்கரா டேஸ்ட் வரும் கொஞ்சம். ஆனால் நம்ம ஊரில் இது என்ன மீன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நல்லா செதிலெல்லாம் நீக்கிட்டு, இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு, வயிறு பகுதியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு, வாலெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு, இப்போ முழு மீனாக தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சியை வந்து இது மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கணும். நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக இஞ்சி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மூணே இன்க்ரீடியன்ட் தான், இஞ்சி, சோயா சாஸு, மீன், அவ்வளோதான். வேணும்னா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த மீனை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டாமல் ஒரு 45 டிகிரிக்கு அப்படியே ஆங்கிளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே இஞ்சி வைக்கிறதுக்கு அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரிய மீனாக இருந்தால் ஒரு 3 கட்டு, இல்லாட்டினா 2 கட்டு கட் பண்ணிவிட்டு, நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, நீல வாக்கில் இஞ்சி வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த இஞ்சி எடுத்து அந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் வைங்க. அப்போ தான் இஞ்சியோட டேஸ்ட் வந்து அதில் இறங்கும். நம்ம உப்பு கூட போகிறதில்ல, ஏன்னா சோயா சாஸ்லேயே நிறைய உப்பு இருக்கும். ஸோ இஞ்சி தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இஞ்சியை வந்து நல்லா தாராளமாக நிறையா வெட்டி, நான் வந்து ஒரு பவுல் நிறைய ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நான் அப்படியே தான் அவிக்க போகிறேன். நம்ம சாதாரணமாக சில்வர் தட்டில் கூட வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஷாலோவாக இருந்தால். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு சோயா சாஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபிஷ் மேலே, இந்த மீன் மேலே ஊற்றி விடுங்க. நடுவில் ஸ்லிட்ஸ்லலாம் கூட வர மாதிரி இந்த வயிறு பகுதியில் எடுத்து கொஞ்சம் ஊற்றி விடுங்க. இது அப்படியே 15 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விடுங்க, நல்லா மேரினேட் ஆகட்டும். இதை வந்து நீங்கள் நைட் செய்ய போகிறீங்க, இல்லை நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா கூட ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம், ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து அதை ஊறிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அகண்ட பாத்திரம் எடுத்து, அதில் வந்து இந்த நம்ம குக்கருக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் எடுத்து அது நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த பாத்திரத்தில் தான் வைக்கணும்னு இல்லை, குக்கரில் கூட வைக்கலாம். நான் குக்கரில் தான் மெயினாக வைப்பேன். இது உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் இந்த பாத்திரத்தில் வைக்கிறேன். ஸோ சாதாரணமாக நம்ம அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்டீமிங் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரத்தில் வைக்கலாம். ஸோ இது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து இதில் நடுவில் வச்சுருங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொத்தமல்லியோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கார்னிஷிங்க்கு ஏதாவது, அந்த கொத்தமல்லி தான் மெயினாக போடுவாங்க. நான் வந்து இங்கே வந்து மேத்தி லீவ்ஸ், கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். அதனால் நான் இங்கே வந்து கொத்தமல்லிக்கு எப்பயுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து மேத்தி லீவ்ஸ் போடுவேன். அதுவும் நல்ல அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மேலே வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷில் கொத்தமல்லிக்கு பதிலாக மேத்தி லீவ்ஸ், கசூரி மேத்தி போடுறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 15 மினிட்ஸ் தான், நல்லா வெந்துடும். வேணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு கூட குத்தி பார்க்கலாம் அது வெந்துருச்சான்னு. 15 மினிட்ஸ் தாராளமாக போதும், இந்த மீனுக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு திலேப்பியா மீன் வந்து நல்லா அவிச்சாச்சு. ஆயில் இல்லாமல், மசாலா இல்லாமல், நல்லா இஞ்சியோடு அவிச்ச மீன், ரொம்ப ஹெல்த்தியான மீன் செஞ்சிட்டோம். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம்.
நான் முதல்ல இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மீனோட கொஞ்சம் சேலட் நல்லா செஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு பேலியோ மீல் ஆயிரும். இல்லாட்டினா நான் இங்கே சீவீட் வச்சுருக்கேன். இந்த சீவீடை எடுத்து இந்த ஜாஸ்மின் ரைஸில் நம்ம வந்து ஃபிஷ்ஷும் கொஞ்சம் சாஸும் போட்டு நல்லா உருட்டி சாப்பிட்டோன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஜாஸ்மின் ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா அப்படி உள்ளே வச்சு உருட்டினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். சீவீட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீவீட் வந்து நம்ம ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 20 கேலரிஸ் தான், ரொம்ப கம்மியான கேலரிஸு. ஸோ லோ கார்ப் மீலுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ்க்கு ஸ்நாக்காக நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம்.